நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்று நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படி யோபுவின் புஸ்தகம் 23 10 வசனம், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்ற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்காக எந்த வழியை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த வழியிலே நாங்கள் போகும்படியாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னை பலப்படுத்தும்படியாக, என்னை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் என் வாழ்க்கையில இவைகள் எல்லாம் அனுமதித்திருக்கிறார். அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்று நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரை உம்முடைய வழியில நடக்கவும், ஆண்டவரே என்ன சோதனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழவும் ஆண்டவரே எங்களை முழு மனதோடு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அப்பா, மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறபடியினால் இன்றைக்கு ஆண்டவரே இந்த இருதயமானது எதை சுமந்து கொண்டு நிற்கிறது, ஆண்டவரே இந்த இருதயமானது என்ன தேவையை தேடுகிறது என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு ஒரு பார்வையில்லாத ஒரு குருடன் ஆண்டவரே அவன் இருதயம் முழுவதும் உம்மை விசுவாசித்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த இயேசு என்னை தேடி வருவார், என்னை சந்திப்பார் என்று அவர் அநேகர் அவருடைய நாமத்தினாலே சாட்சி கொடுக்கிறார்களே. ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார், ஆண்டவரை நம்பினா அப்படிலாம் செய்வாங்கன்னு ஆண்டவர் எத்தனையோ பேர் சாட்சி கொடுக்கிறார்களே. ஆண்டவரே, நானும் உம்முடைய நாமத்திற்கு நான் சாட்சியாய் நிற்க வேண்டும் ஆண்டவரே. நாம் உம்முடைய வழியில நடக்க வேண்டும் என்று இப்பொழுது நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. மனுஷன் என்னை வந்து வழி நடத்த முடியாத ஆண்டவரே, நீர் மாத்திரமே என்னை தேடி வந்து வழி நடத்துகிறவரா இருக்கிறபடினால், என் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறபடினால், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறபடினால், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறபடினால், இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே என் இருதயத்திலே நீர் வாசம் பண்ணும்படி வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே பட்டு போன மரத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எனக்கு சுக வாழ்வை கொடுக்கும்படியாக, என் மரத்தை ஆண்டவரை துளிர்க்க செய்யும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனை உம்மை மாத்திரமே நம்பி நிற்கிறம்பா. நான் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும். இன்று கொடுத்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, சோதனைகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழியிலே நடந்து ஆண்டவரே, ஒரு தகப்பன் எப்படி ஆண்டவரே ஒரு ஒரு பிள்ளையை தன்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு அவன் போகிற அந்த லக்கை போய் அடைந்து தீருவான், அது போல எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை சுமந்து கொண்டு ஆண்டவரே அப்பா நடத்துகிற உம்முடைய தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மாமிசமுள்ள தகப்பனும் எனக்கு முதுகு வலிக்கிறது என்று சொல்லி ஒரு இடத்துல இறக்கி விடுவான் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அந்த சிலுவையிலே கடைசி நிமிஷம் அந்த மூச்சு விடுமுறையிலும் கர்த்தாவே எங்களை மன்னிக்கும்படியாக, எங்களுக்கு அன்பு செலுத்தும்படியாக ஆண்டவரே நீர் செய்த அந்த மகா பெரிய அன்புக்காக, தயவுக்காக இந்த காலை நேரத்துல நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அருமை நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.